குட் மார்னிங் ஆல். இன்றைக்கான டேரட் கார்டு ஆஃப் த டே நம்ம எல்லோருக்குமே என்ன மாதிரியான பிளஸ்ஸிங்ஸ் ஆர் கைடன்ஸ் யூனிவர்ஸ் தராங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கார்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இன்றைக்கான கார்டு த கிங் ஆஃப் வான்ஸ்ன்னு வந்திருக்கு. இந்த கார்டு பார்த்திங்கன்னா ஒரு மைனர் கார்டு தான். வான்ஸ்ன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஆக்ஷன் ப்ளஸ் தாட்ஸ் அண்ட் திங்கிங்கில் இருக்கணும். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி இருந்தாலும் ரெடி டு கிராபாக இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது. எனக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, என்னை ஏதோ ஒன்று கேட்குறாங்க, என்னை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்பி பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நான் பயந்து அதை நான் பண்ணாமல் இருந்துட்டேன்னா அதில் க்ரோத்தே இருக்காது. ஸோ இந்த வான்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா க்ரோத் இருக்குது. ரெடி டு ஆக்ஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, செயலை நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே அது தெரியுதோ தெரியலையோ அட்டம் பண்ணுங்கள். அந்த அட்டம் பண்ணும்பொழுது ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஸோ எது இருந்தாலும் ரெடி டு ஆக்ஷன். எந்த ஒரு ஆக்ஷனில் இருக்கும் பொழுது தான் அதில் பாசிட்டிவ் சைடில் முடியுதா நெகட்டிவ் சைடில் முடியுதான்னு தெரிஞ்சுக்க முடியுமே கண்டி, ஆக்ஷனில் இல்லாத போது அதுக்கான வாய்ப்புகளே கிடைக்காது. ஸோ வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். இல்லைனா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் என்னன்னே தெரியாமல் போயிட்டு எனக்கு இன்னுமே எதுவுமே கிடைக்கலையே லைஃப்பில், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கணும். ஸோ தாட்ஸ் அண்ட் திங்கிங்கை வச்சு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக எனக்கு வேலை பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குறது மட்டும் இல்லை, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எந்த சிச்சுவேஷனில் வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தோன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பாசிபிலிட்டிஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச்.